கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருக்குது. நம்ம இதை அவ்வளோதான். சிம்மில் வச்சுட்டு பரட்டி விட்டுட்டு உப்பு வச்சுட்டு பெருங்காயத்தூள் வச்சு அரைச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இது நம்ம ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு நாள் மட்டும் கெடாமல், தேங்காய் வைக்கல நான், ஆனால் கெடாது. நான் ஒரு நாள் ஃபுல்லாக தான் கெடாமல் இருக்கும். எதில் இப்போ இதை இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் மிக்ஸியில் அடிச்சுட்டு நல்லா, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள். இப்போது இது மேலே நம்ம பெருங்காயத்தூளை நான் தூளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொட்டிக்கிறேன். இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், ஏன் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இது நல்லா ரொம்ப வதங்கினா கசக்கும். அதனால் இந்த மாதிரி இருந்தாலே போதும். இதை நான் அரைச்சி, தண்ணி ஊற்றாமல் அரைச்சி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். அரைச்சிட்டு நான் வீடியோ போடுறேன். கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். இது தேங்காய் வைக்காமல் அரைச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.